கொழுக்கட்டை செய்யற வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு. ஆனா அது வெந்து வந்ததுக்கு அப்புறம் விரிசல் வருது, கல்லு மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப்ஸோட செஞ்சு பாருங்க. பஞ்சு மாதிரி இருக்கும், விரிசலும் வராது. ஒரு கப்பு நார்மல் அரிசி மாவை கலர் மாறாம மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்தாலே போதும். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டு தண்ணி கொதி வர்றதுக்குள்ள 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுல 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சிட்டு ஊத்திக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்டா இருக்கும், விரிசலும் வராது. அடுப்பை நிறுத்திட்டு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விடுங்க. 10 நிமிஷம் அந்த சூட்டிலேயே மூடி வச்சிடுங்க. பூரணம் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப்பு தேங்காய் துருவல் போட்டு ஈரப்பதம் போக வறுபட்டதும் 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊத்திக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் 1/4 கப்பு பொட்டுக்கடலை பவுடர் போட்டுக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து ரொம்பவும் கெட்டியாக விடாம முன்னாடியே எடுத்துருங்க, ஆறுனதும் கரெக்டா இருக்கும். பிகினர்ஸ் அடுப்பே இல்லாம பூரணம் ரெடி பண்ணலாம். வெல்லத்தை தனியா மிக்சில போட்டு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை பவுடர், தேங்காய், வெல்லம், ஏலக்காய் தூள் போட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா பூரணம் ரெடிங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்ச நேரம் சாஃப்டா கையால பிசையணுங்க, அப்பதான் விரிசலும் வராது. ஒரு பிளாட்டான கிண்ணம் இல்ல தட்டை வச்சு மீடியம் திக்னஸுக்கு மாவு தட்டி அதுக்குண்டான பூரணத்தை வச்சு மடிச்சுக்கோங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி அச்சு வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கொழுக்கட்டைகளை 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சு ஆறுனதும் எடுங்க. கண்டிப்பா விரிசல் வராது, மறுநாள் வரைக்கும் சாஃப்டாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.